இந்த இமேஜை பாருங்களேன். இந்த குதிரையை பாருங்க எவ்வளவு ஜைஜாண்டிக்கா நிக்குது பாருங்க. அந்த குதிரையினுடைய வேகத்தை நிச்சயமா அவங்களால யூகிக்க முடியும். ஆனா பாருங்க, ஒரு சேர்ல கட்டப்பட்டு அப்படி நிக்குது பாருங்களேன். அதுக்கு தெரியுது நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம், நம்மளால முன்னேற முடியாது, நம்மளால ஓட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த குதிரை தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு நிக்குது. ஒரு ட்ரூத் என்னன்னா, அது ஒரு உதச்சிச்சுன்னா அந்த சேரே பிஞ்சுக்கிட்டு போய் விழுந்துரும். அந்த அளவுக்கு அது ஸ்ட்ரென்த்தா இருக்கு. வசனம் சொல்லுது, கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக போறோம்னு சொல்லுதா, அல்லது விடுதலை ஆயிட்டோம்னு சொல்லுதா? நாம் விடுதலை ஆக்கப்பட்டு விட்டோம், ஏற்கனவே இது நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ ஏன் இன்னும் முன்னேற்றத்துக்குள்ளாக போக முடியவில்லை? ஏன் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியவில்லை? ஏன் தொடர் தோல்வி? ஏன் தொடர் பலவீனங்கள்? காரணம், இருளின் அதிகாரத்தினின்று நீங்கள் ஏற்கனவே விடுதலாக்கப்பட்டு விட்டீர்கள் என்கிற சத்தியத்தை உங்கள் ஆத்மாவுக்கு இன்னும் தெரியல. அதனாலதான் இருக்கிற இடத்துல குதிரையை போல அப்படி நிக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, இருளின் அதிகாரம் என் வாழ்க்கையில வேலை பார்க்க முடியாது, நான் தொடர் தோல்வியில இருக்க மாட்டேன், என் வாழ்க்கையில தொடர் பலவீனங்கள் இருக்க முடியாது, நான் எழுந்து ஓட போறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உங்கள் உயர் தலங்களிலே உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். God bless you.